நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எப்போமாவது நீங்கள் இந்த மொபைல் ஹாட்ஸ்பாட்டை இன்னொரு டிவைஸ்க்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக இது எனேபிள் பண்ணியிருப்பீங்களா? அதில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட்டு தான் நான் இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ என்ன பண்ணலாம், வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சி நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் டெக் பிறகு ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு மேலேருந்து கீழே ஸ்வைப் டவுன் பண்ணுங்கள். மறுபடியும் ஸ்வைப் டவுன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல மொபைல் ஹாட்ஸ்பாட் இருக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிங்க. ஸோ என்னுடைய ஃபோனில் இந்த இடத்துல இருக்குது, நான் அதை அழுத்தி பிடிக்கிறேன். அழுத்தி பிடிச்சதுக்கப்புறம் மொபைல் ஹாட்ஸ்பாட் வந்து எதுக்காக அப்படின்னு தெரியும். அதாவது இன்னொரு டிவைஸ்க்கு உங்களுக்கு மொபைல் டேட்டாவை ஷேர் பண்ணணும்னா இந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் கான்ஃபிகர்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட் மொபைல் டேட்டா லிமிட் இருக்கும், அதுக்குள்ள போங்க. போனதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு எம்பியை வந்து நீங்கள் செட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் உங்களுடைய மொபைல் டேட்டாவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அவர் அன்லிமிட்டடாக உங்கள் டேட்டாவை யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைங்களில் நீங்கள் ஒரு 1000 எம்பியை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, செட் பண்ணிடுங்க. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 GB வரைக்கும் அந்த டிவைஸால், அதாவது நீங்கள் எந்த டிவைஸ்க்கு கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த டிவைஸால் 1 GB வரைக்கும் அவரால் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி இந்த மொபைல் ஹாட்ஸ்பாட் வந்து டிசேபிள் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணுறது மூலமா உங்களுடைய மொபைல் டேட்டாவை நீங்கள் சேவ் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே டர்ன் ஆஃப் வென் நோ டிவைஸ் கனெக்டட் ஃபார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துலேருந்து 60 மினிட் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இல்லைனா நெவர் டைம் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட்டை வந்து நீங்கள் ஆஃப் பண்ண மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட டயத்தை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 மினிட்ஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 5 மினிட்ஸ் வரைக்கும் மொபைல் ஹாட்ஸ்பாட் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி டர்ன் ஆஃப் ஆகிடும். ஸோ இது மூலமா கூட உங்களுடைய மொபைல் டேட்டாவை நீங்கள் சேவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிடன் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலமா என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் ஹாட்ஸ்பாட் நேம் வந்து மற்ற டிவைஸ்களில் டிஸ்பிளே ஆகாது. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், இதை எனேபிள் பண்ணலாம். ஒருவேளை உங்களுடைய டிவைஸை இன்னொரு டிவைஸுக்கு கனெக்ட் பண்ணும் போது கண்டிப்பாக இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க, ஹிடன் நெட்வொர்க்கை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வைஃபை ஷேரிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். இதை நீங்கள் ஓகே கொடுத்து ஆன் பண்ணிக்கோங்க. மேக் ஷுவர் யூ ஹேவ் பெர்மிஷன் ஃப்ரம் த வைஃபை ப்ரொவைடர் பிஃபோர் ஷேரிங் யுவர் கனெக்ஷன். அதாவது மொபைல் டேட்டா இல்லாத சமயங்களில் உங்கள் ஃபோன் வந்து வைஃபை கனெக்ஷனில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. சம் வைஃபை நெட்வொர்க்ஸ் மே நாட் பி அவைலபிள் வைல் வைஃபை ஷேரிங் இஸ் ஆன். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இது எனேபிள் ஆகிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் வைஃபை ஷேரிங் வந்து ஆனில் இருந்தாலும் ஒரு சில வைஃபை கனெக்ஷனை வந்து டிஸ்பிளே ஆகாது, அப்படியும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸ்கேனிங்கில் என்னென்ன வைஃபை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதோ அது மூலமா நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்கள் ஃபோனில் அந்த நெட்வொர்க்கை நான் ஸ்டாப்பாக பயன்படுத்தலாம். ஃபைனலி ஒரு அருமையான செட்டிங், ப்ரொடெக்டட் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்குது. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை ஏன் நான் எனேபிள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுடைய மொபைல் ஹாட்ஸ்பாட்டை வந்து ஒரு செக்யூரான பிளாட்ஃபார்மாக கொண்டு வரதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக இந்த பழைய மாடல் மொபைல்லாம் இருக்குல்ல, அதுலேருந்து நம்ம மொபைல் ஹாட்ஸ்பாட்டை பாதுகாத்துக்கலாம். அதுக்கு இந்த செட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நண்பர்களே, மொபைல் ஹாட்ஸ்பாட்டுக்குள்ள இவ்வளவு ரகசியங்கள் அடங்கியிருக்கு. ஸோ நீங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணும் போது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எது தேவை எது தேவையில்லைங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற டிவைஸ்க்கு நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். செமையான ஒரு செட்டிங் அப்படின்னு நினைக்கிறேன், பயன்படுத்தி பாருங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் காமிச்ச இந்த செமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.